கம்சன் 8வது கர்ப்பம் தன்னை கொல்லும்னு அவனுக்கு தெரியும். பத்ரகாளி வர சொல்லிட்டு போட்டாள் ஆகாசத்துல போற போது, உன்னை கொல்றவன் இங்கேயோ பிறந்து வளர்ந்துட்டு இருக்கான்னு. அதுல இருந்து பல பேர்களை கூப்பிட்டு 10 நாளுக்கு உட்பட்ட குழந்தையோ 10 நாளுக்கு மேற்பட்ட குழந்தையோ அங்க இருந்தாலும் பூலோகத்துல எல்லாத்தையும் கொண்டு விடுங்கன்னு உத்தரவு விட்டுவிட்டா. ராட்சாலையும் அசுராலையும் பல பேர்கள் அதுக்காக நடுவே சஞ்சரிச்சுட்டு இருக்காள். குழந்தைகளை போய் அனிர்தசாம் நிர்தசாம்ச்சாந்தாள். 10 நாள் தாண்டது 10 நாள் தாண்டாத குழந்தை எல்லாத்தையும் கொண்டு இருக்காளா. அதுல பூத்தனைன்னு சொல்லி ஒத்தி பூதனானந்த கோகுலம் யோஷித்வா மாயயாத்மானம் பிராவிஷத் காமச்சாரிணி. ஆகாச மார்க்கமா சஞ்சரிப்படாம் பூத்தனே. அவளுக்கு மோட்டார் ரயில் பிளேன் ஒன்றும் தேவையில்லையா, அவளே கேச்சரியா. மாயினால ஆகாசத்துல பரப்பலாம். இப்படி ஊரெல்லாம் பறந்து எங்கெங்க குழந்தை இருக்கோ வதம் பண்ணிட்டு வராள். ஒரு தினம் நந்த கோகுலம் வந்தாளாம். அந்த கேச்சரியான பூத்தனை எப்படி வந்தான்? அவ பெரிய ராட்சசி, தித்துப்பல்லும் செம்பட்ட மயிலும் ஒட்டோட்டச்சான். அப்படி விகாரமான ரூபம் உள்ளவள் யோசித்வா மாயையான் ஆத்மானம். மாயினால திவ்ய ஸ்திரீ போல தன்னை அப்படி பண்ணிண்டாளா, உத்தம ஸ்திரீயாக ஆக்கிண்டாளா. 18 வயசு யுவத்தியாய் அழகான புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஆபரணங்கள்லாம் தரிச்சுக்கிண்டு நந்த கோகுலத்துக்கு வந்தாளாம். வந்த போது என்ன பண்ணினான்? எங்கேயாவது பகவத் குணம், பகவன் நாம சங்கீர்த்தனம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், வேதம் இல்லாத இடத்துல இதெல்லாம் சஞ்சரிக்குமா? அங்க ஒன்னும் சுவாமியா இருக்காளுங்க, வேற ஒன்னும் அங்க ஒன்னும் நடக்கல. அப்படி அவ முதல் வீட்டுல போய் போடுற வழக்கம். அன்னைக்கு என்னவோ பாலகிரஹஸ்தத்ர விசின்வதி சிசூனே யதிச்சயானந்த கிரஹே சதந்தகம் பாலம் பிரதிச்சன்ன நிஜோரு தேஜசம் ததர்ஷ தல்பேக்னி நிவாகிதம் வசி. எதிர்ச்சியா நடுப்புற இருக்கிற நந்தகோபருடைய வீட்டுக்குள்ள போய் முதல்ல நுழைஞ்சாளா. உள்ள போனாளாம். போன சமயத்துல யசோதையும் ரோஹிணியும் கோபாலன தொட்டல்ல போட்டு ஆட்சின்னு இருக்காளாம். சுகுமார கவி சொன்னாள், யசோத தொட்டுலாட்டுற போது சுவாமி தூங்க மாட்டேன்னாளா. அப்பா தூங்க மாட்டேங்கிறியே, எனக்கு ரொம்ப தள்ளலடா, ராத்திரி நாழி ஆயிடுச்சுடா, தூங்கணுண்டான்னு சொன்னாலாம் யசோதே. நீ எனக்கு என்னெல்லாம் வச்சிருக்கே அம்மான்னு கேட்டாளாம் சுவாமி. உடனே ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்தாளாம் குழந்தைகிட்ட. கும்பத்விஷா தளபல பிரகாஷா தருணார்க்கபாகா பிரபூத துக்தானவனீதவத்யாஹ சஹஸ்ரம் தனயத்வதீயா. என் அப்பனே, லட்சம் லட்சம் பசுக்கள் வச்சிருக்கேன் உனக்கு. சில பசுக்கள் தும்பப்பூ போல வெளுப்பான பசு, சில பசு பனம்பழம் போன்ற நிறமுள்ள பசுல 1,00,000 பசு, கருப்பு பசுல 1,00,000 பசு, சிவப்பு பசுல 1,00,000 பசு, வெண்ணெய் எடுக்கிற பசுல 1,00,000 பசு, பால் நிறைய கறக்கிற பசுல 1,00,000 பசு. இப்படி 1000 நிறுத்தி எல்லாம் தனைய தொதியாக நாளா, எல்லாம் உனக்கு நாளா. அம்மா இத்தனை எனக்கான்னு கேட்டாளா சுவாமி. என் அப்பனே உனக்கு தாண்டான்னு நாளா. இத்தனையா அம்மா நாளா. இத்தனை மட்டும் இல்லை அம்மா, கோவர்தனோ ராமகிரிஸ்தவாஸ்தே, சகல பலங்களையும் வாரி கொற்ற கோவர்தனம்னு ஒரு மலை என் கண்ணே உனக்காக நானும் அப்பாவும் சேர்த்து வச்சிருக்கோண்டான் நாளா. அவர் சொன்னார், இந்த சுகுமார கவி என் பிரபுட்ட கொண்டு போய் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணினாலே தான் சம்பாதிச்ச சொத்தை. யசோதே கும்பத்விஷா தளபல பிரகாஷா தருணார்க்கபாகா பிரபூத துக்தானவனீதவத்யாஹ சஹஸ்ரம் தனயத்வதீயா. இப்படி சொல்லிட்டு இருக்காளாம் குழந்தைகிட்ட. சுவாமி எனக்கு வேணுமே தூங்காம இருக்காளா வருவன்னு தெரிஞ்சு அங்கிருந்து வந்தாள். என்னடி குழந்தைக்கு பாலுக்காக பசிக்கிறது, 2 பேருமா பக்கத்துல இருந்தா ஆற்றல் வெட்டி போக முடியும் நாளா. ஆறு பூத்தனே வெட்டி போ சொல்லிவிட்டு குழந்தைய எடுத்து ஸ்தன்யம் கொடுக்க ஆரம்பிச்சாளா. ஸ்ரீதர் சொன்னார்,
அவ வந்து பேசி அந்த விடுத்த சாலத்தை பாக்குற போது யசோதைக்கும் ரோஹிணிக்கும் அவ குழந்தையோன்னு தோணி போச்சா. அவன் அப்படி சில அசட்டு வைதிகர் ரயில்ல தூங்கிட்டே இருப்பார். ராத்திரி இவர் பொட்டி அடியில் இருக்கும், விவரத்தில் இருக்கிற பய காலநாதம். இவர் பொட்டிய அவன் ஒழி பண்ண, இவர் தூக்கி வர விடுவார். தூக்க கலகத்துல தூக்கெல்லாம் தூக்கி வர விடுவார். ரயில் நாயகச்சங்கடம் காலாடும், இவர் பொட்டிய மிரட்டி எடுத்துன்னு போடுவன்னு 3 ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் இது லவுக்கடி என் பொட்டிய பொட்டிங்க. அப்புறம் இனிமே நீ மே பிரபு பிரபுமே சொல்லி பிரயோஜனம். முன்னாடினா அப்போ சொல்லலாம், அப்ப தூக்கி விட்டுருப்பாருன்னு. அது மாதிரி அவ வந்து எடுத்தத்தை பார்த்துக்கிட்டு அவ குழந்தைன்னு நினைச்சுக்கிண்டு எடுத்துக்கூடிய அம்மாங்கிறாளா. தம் கேசபந்தவ்யதி சக்த மல்லிகாம் பிருஹன்னிதம்பஸ்தன கிருச்ச மத்யமாம் ரசம் கம்பித கர்ணபூஷண குண்டல மண்டிதானனாம். தலையா மல்லிப்பூ வச்சுன்னு வந்திருக்காளா, மல்லி அரும்ப தொடுத்து தலையில வச்சுட்டு இருக்காளா, உயர்ந்த பட்டு புடவை கட்டிட்டு இருக்காளா. இந்த திருடுறதுக்கு சில அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு வருவாள் அலங்காரம். அது மாதிரி வந்திருக்காள் குழந்தையை திருடவுகள். சுவாமியை வந்து எடுத்து தஸ்மின் ஸ்தனம் துர்ஜர வித்யமுத்பணம் घोराङ्गमादाय शिशोर्ददाता तस्मिन् स्तनम् दुर्जरवीर्यमुद्बणम्. 2 பேரும் சேர்ந்துட்டா சிரிப்புதான். அவளே சந்தோஷப்பட்டு இருந்தா அப்புறம் கதையை மேல கேட்கணும் இல்லையா. அது என்ன பாகவதம் அப்படிதான் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். அதுக்காக சிரிச்சுட்டு இருந்தா முடியுமா. தஸ்மின் ஸ்தனம் துர்ஜரவீர்யமுத்பணம் கோராங்கமாதாய சிசோர்ததாவதா. துர்ஜர வீரியம் நாள், அதுல தடவி இருக்கிற விஷம் இருக்க, அது ஜெரிக்காத விஷம். அப்படிப்பட்ட விஷத்தை ஸ்தனத்துல தடவி கொண்டு வந்திருக்காள். அத சுவாமி வாக்குல வச்சாள். சுவாமி எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணும், ஒரு கையாலதான் ஸ்தனத்தை பிடிக்கும், இன்னொரு கையால இன்னொரு ஸ்தனத்தை பிடிச்சுட்டு இருக்கும். வேற குழந்தையை கொடுத்து விடுவோம்னு அதுக்கு பயம். இங்க சுவாமிக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா இதுக்கு போட்டிக்கு உத்தரம் வரப்போறது இல்லை. அதனால ஒரு ஸ்தலத்தை 2 கையாலையும் காடங்கராபியாம் பகவான் பிரபீஜ்யததி பிராணை சமம் ரோஷசமன்விதோ பிபதி. 2 கையாலையும் பிடிச்சுண்டு பரம கோபத்தோட கூட சுவாமி ஒரே உறிஞ்சினாளாம். எதை உறிஞ்சினாள், அவருடைய பிராணனை சேர்த்து உறிஞ்சி விட்டானாம். பிராணை சமம் அவனுடனே போரும் போரும் நாளா, இன்னமே ஏது நாளாம். சாமுஞ்ச முஞ்ச பிரபாஷினி நிற்பீட்யமானாகில ஜீவமர்மணி. சுவாமி அவருடைய ஸ்தனத்தை உறிஞ்சின உறிஞ்சல் இன்னமே அவளுக்கு ஜென்ம சஞ்சபாரம் இல்லாம பண்ணிவிட்டாள். சாமுஞ்ச முஞ்சாலமிதி பிரபாஷினி வித்யமானாகில ஜீவமர்மணி உடனே சுவாமி விடுறதுன்னு உயிரை உறிஞ்சி கீழே அவள் உயிர் போய் விழுந்தாளாம். பூதனாலோகபாலக்னி ராட்சசீருதிராசனா ஜிகாம்சயா விஹரயே தனம் தத்வாபசத்கதிம். பகவத் சாரூபியத்தை அடைஞ்சுட்டாளா பூத்தனை. உலகத்தில் இருக்கிற குழந்தைகளை கொண்ட மகாபிரூணகத்தி பண்ணினவளவள், பகவான கொல்லணும்னு வந்தவள். அவள் கட்ட எண்ணத்தோட ஸ்தனத்தை சுவாமிக்கு கொடுத்து க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாளாம். அப்படி இருக்கிற போது பரமாத்மனே பக்தாஸ்தன் மாதரோ யதான்னாள். அம்மா ஸ்தன்யம் கொடுத்தா போலே க்ஷீரத்தையும் நவநீதத்தையும் தத்தியும் கொண்டு வந்து பகவானிடத்துல பக்தியினால அர்ப்பணம் பண்ணின பக்தாள பத்தி காக்கணுமா. இப்படி ஜிகாம்சயா விஹரையே ஸ்தனம் தத்வாபசத்கதிம். கொல்லணும் கண்ணம் விஷத்தை கொண்டு கொடுத்த பூத்தனை க்ஷேமத்தை அடைஞ்சா. பக்தியோட கூட நவநீதத்தையும் பண்ணையும் பாலையும் தயிரையும் மோரையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினாலே மாதாவை போலே அவளை பத்தி காக்கணுமா. அவளுக்கு சத்கதி கிடைச்சதுங்கிறத சொல்லத்தை பத்தி காக்கணுமா நாள். நடுப்புற இந்த பலஸ்ருதி சொன்னாள். ஒரே எளியா சுஸ்வரூபத்தோட ராட்சசி ரூபத்தோட விழுந்திருக்காள் மயில் கணக்கா.
கூப்பிட்டு தூரம் கிடக்காத சரீரம். சுவாமி அவ கீழே விழுந்த உடனே மார்ல விளையாடிட்டு இருக்காள். அவ விழுந்த வேகத்துல எத்தனையோ விருட்சங்கள் கீழே விழுந்திருக்கு. 10,000 லாரி ஏத்தலாம் விருட்சம். கீழே விழுந்த விருட்சத்தை வெட்டி அது மாதிரி விழுந்து கிடக்கு. இந்த சத்தம் கேட்டு நந்தகோகுலம் முழுக்க ஓடி வந்தது. ஓடி வந்து பார்த்தா இவ கடக்கா. பாலஞ்சதஸ்யாஹுரசி கிரீடம் தமகுதோ பயம். சுவாமி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காள் அவள் மார்புலே. அவள் மார்புன்னா மவுண்ட் ரோடு மாதிரி இருக்கு. பாலஞ்சதஸ்யாஹுரசி கிரீடம் தமகுதோ பயம்.